ஐயப்பனை எடுத்துக்கொண்டாலும் மற்ற வெளிநாட்டிலிருந்து முகமதியர்கள் படையெடுக்கும் போது அதிலிருந்து முடிக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டுதான் அந்த அரசனாக இருந்த நிலையில் இப்படி பல சக்திகளை பெற்று அவர் உணர்ந்து வாழ்நாளாகி அவர் எதிர்ப்பு உணர்வுகள் அதிகமானது. அவர் எதிர்ப்பு உணர்வுகள் அதிகமான பின் அதிலிருந்து இனி நாம் தோற்று விடுவோம், இது அதீத நிலைக்கு ஆய்விட்டது என்ற இந்த உணர்வின் துணை கொண்ட பின் அவர்கள் அதாவது ஒரு குழந்தையின் உடலுக்குள் கூடு விட்டு கூடு பாய்ந்து, ஏனென்றால் எதிரிகளிடம் சிக்காதபடி இந்த இளம் பிள்ளை அதன் நீரிலே அது படகிலே வைத்து அது அனுப்பி விடுகின்றன. இந்த பாகலாய என்ற அந்த இடத்திற்கு வந்த பின் அங்கு ஒரு அரசன் கையிலே சிக்கப்படுகின்றது. அந்த குழந்தைதான் இன்று ஐயப்பன் என்று அவர்கள் வளர்த்து கொண்டு வருவதும், ஆனால் அதே சமயத்தில் இந்த கூடு விட்டு கூடு பாயும் இந்த குழந்தையின் உடலிலிருந்து பல அந்த அரசனாக இருந்தபோது என்னென்ன சக்திகளை பெற்றாரோ அந்த சக்திகள் எல்லாம் காட்டு விலங்குகளை அடைக்குவதும் மற்ற எதிரிகளை வீழ்த்துவதும் இத்தகைய உணர்வுகள் பெற்றாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் கடைசி அங்கே வந்த பின் அவருடைய நிலையும் இன்று உயிரோடு இருக்கிறார் என்றால் இல்லை. இன்று அவருடைய நிலைகளை ஆக எதிரிகளை வீழ்த்த பல நிலைகள் செய்தாலும், இன்று ஐயப்பன் ஆலயத்தில் நாம் பக்தி கொண்டு சென்றாலும் அங்கே மாற்றார் இதற்கு பிடிக்காதவர்கள் அந்த ஆலயத்தில் அதை இடித்து தும்சம் செய்தார்கள். அப்பா அதை ஐயப்பன் அதை ஏதாவது செய்ய முடிந்ததா? இந்த மனிதர்கள் தான் மீண்டும் எடுத்து அது வளர்க்கும் உணர்வுகள் இங்கே வருகின்றது. ஆனால் ஐயப்பனால் ஏதாவது செய்ய முடிந்ததா? முந்தி எதிரிகள் முகமதியர் படையெடுத்து வரும்போது அதிலிருந்து தப்பிக்க முகமதியர் கையில் சிக்கிவிட்டால் அவன் இம்சிப்பான், கொலை செய்வான். ஆனால் அவன் கையிலே சிக்காது நாம் கூடுவிட்டு தப்பித்து வரும் முறைகளைத்தான் அன்று கையாள முடிந்தது. இதே போலதான் ஏனைய நிலைகளில் பல அரசர்களும் குகைகளில் தப்பி வாழ்வதும் சில நிலைகள் செய்தது. இருப்பினும் அந்த ஐயப்பன் இங்கே தப்பி வந்த பின் அதன் உணர்வுக்கு வந்த பின் அன்று முகமதியருக்கும் இவருக்கும் போர் நடந்த இடமும் பல நிலைகள் அந்த இன்னைக்கு கன்னிசாமிகள் என்று சொல்வார்கள். அங்கே வந்த உடனே அவங்க முகமதியர்கள் ஆட்சி அதிகமான பின் இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் இன்னைக்கு செம்புள்ளி கரும்புள்ளி குத்திட்டான் போகும். இதே போல் அங்கே அசுத்த உணர்வுகளை அங்கே அவர்களை கேலி பண்ணும் இடமாக மாறிவிட்டது. ஏனென்றால் அந்த அரசின் தன்மை அங்கே செல்லப்படும்போது இவரின் உணர்வுகள் வளர்த்து கொண்டாலும் நாம் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சாலும் இதன் உணர்வின் தன்மை மீண்டும் மனித உடலுக்கு வருகின்றது என்பதனைதான் அவர் இதற்கு நேராக இன்று நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நேராக அன்னைக்கு இது ஜோதி அமர ஜோதி என்று ஜோதி இது விளக்கை சொல்வார். அவர் இந்த இதிலிருந்து சிக்கப்பட்டு இந்த உணர்வில் கடும் தவம் இருந்து இவர் அதே துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக பெற்று அவர் இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிந்து செல்லுகின்றது. ஆக பிறவியில்லா நிலை அடைகின்றது. அதிலிருந்து போர் முறைகள் இல்லை. ஆகவே அவருடைய கடைசி நிலை அதுவாக அடைந்தது. இதை போல இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசர்கள் பல ஆட்சிகள் புரிந்தாலும் இன்று அதை கதைகளாக சொல்லி வேறு விதமாக சொல்லி மனிதனுக்கு பக்தி என்ற நிலையை கொண்டு ஆசைப்பட்டு இந்த சாமியை கும்பிட்டால் இது இத்தனை விரதம் என்றால் நம் உடல் சுகமாகும், சொத்துக்கள் சேர்க்கலாம், செல்வங்களை சேர்க்கலாம் என்ற இந்த ஆசையில் தான் போறமே தவிர இந்த நாட்டையே ஆட்சி புரிய முடியும், ஆட்சி அணிந்திட முடியும் என்ற நிலை கொண்ட அவர்களும் இன்று இங்கே இருக்கிறார் என்றால் ஆகத்தான் கற்றுக்கொண்ட உணர்வின் சக்தியின் துணை கொண்டு இனி ஆகாது, இனி இந்த உடல் நமக்கு ஆகாது, ஆக இனி பிறவியில்லா நிலை அடைவதே கடைசி என்று தவத்தின் நனவை கொண்டு இந்த உயிரை துருவ நட்சத்திரத்துடன் இணைத்து அங்கு ஐக்கியமாக்கி விடுகின்றனர். இதை நீங்கள் இது அறியலாம். ஆக ஐயப்பன் நம்மளுக்காக வேண்டி எல்லாத்துக்கிட்டையும் இணைத்து வாழ்ந்தார் என்று கூட இவர் பல கற்பனைகள் கேட்டு இந்த உடலின் இச்சைக்குத்தான் நாம் செல்லுகின்றோமே தவிர அங்கே போகும் மார்க்கங்களில் நாம் சென்றால் மன கட்டுப்பாடும் மன வலிமையும் எப்படி வேண்டும் என்று அந்த ஞானிகள் சொன்னாலும் ஐயப்பன் மேல் இருக்கக்கூடிய பக்தியும் அந்த ஆவேசமான உணர்வுகள் அந்த 18ஆம் படி அது கடவுளின் அவதாரம் 10 என்றாலும் அஷ்ட திக்கின் தன்மையை பல நிலைகளிலிருந்து நமக்குள் வரும் இந்த உணர்வினை நமக்குள் மனதால் அடக்கி ஒருமைப்படுத்தி பொறுமையுடன் நாம் அந்த 18ஆம் படி ஏற வேண்டும் என்ற தத்துவத்தை கொடுத்தாலும் இன்னைக்கு மனிதனுடைய ஆவேசம் என்ன? ஆவேச உணர்வுகள் நாம் எடுத்துக்கொண்ட பின் அந்த படி ஏறுவதற்கு சரணம் ஐயப்பா என்று
வேகமான உணர்ச்சிகளை தூண்டி அடுத்தங்காலில் தேங்காய் உழுதான்னு கூட தெரியவில்லை. ஏறி போவதற்கு முன் இவனை தள்ளிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளும் நிலைதான் வருகின்றதவர, இப்படி மனிதன் பொறுமை கொண்டு அடுத்த மனிதனுக்கு நீ எப்படி உதவி செய்ய வேண்டும். ஆக ஒரு உயிரும் கடவுள் என்றால் ஒரு உடலின் தன்மை கோயிலாக அமைகின்றது. ஆக ஒருவருக்கொருவர் இணைந்து பொறுமை கொண்டு நேசித்தால் இது பண்பென்ற நிலைக்கு வளர்ந்து தன் ஆசை என்ற நிலையில் நீக்கி ஆக இணைந்து வாழும் ஆசைகள் அங்கே வரும் என்ற தத்துவத்தை தான் அங்கே 18ஆம் படியில் போடப்பட்டுள்ளது. நான் ஐயப்பன் கோயிலுக்கு வரவும் தப்பாக எண்ணிறாதீங்க, நான் தப்பாக சொல்லலை. நம்முடைய ஆவேசமும் ஆத்திரம்தான். அங்கே நல்ல ஒழுக்கங்களை கூட நாம் சீர்படுத்தி பார்க்க முடியாத நிலையில் வருகின்றது. அங்கே பார்த்தால் நம்முடைய கூட்டங்கள் கூட 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 அசுத்தங்களை அதிகரித்து அசுத்தம் இல்லாத நிலையை நாம் ஆக்குவதற்கில்லை. அசுத்தங்களை தான் அந்த மலை சுற்றியும் அசுத்தங்களை தான் உருவாக்குகின்றமே தவிர நல்ல பரிசுத்தங்களை உருவாக்குவது. ஏனென்றால் கூட்டங்கள் அதிகரிக்கப்படும் போது அதுக்காக பண்பட்ட நிலைகளை தினமும் அந்த உணர்வுகளை போகிற மக்களை அதை அனுபவித்து விட்டால் ஓரளவுக்கு கூட்ட அமைப்பும் குறையும். அதுவும் இவர்கள் இன்று செய்யவில்லை. ஆக மனிதன் ஆர்வத்தை கூட்டத்தை காட்டி அதனுடைய ஆவேசத்தின் உணர்வுகள் தான் இன்று பிறக்க முடிகின்றதை தவிர அப்படி நாம் சென்றாலும் அதன் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர். இந்த இதே உணர்வின் வேகம் கொண்டு ஆன்மாக்கள் அதன் நிலையில் சென்று விட்டால் இதே சரணம் ஐயப்பா என்று சொல்லும்போது அதன் வேக உணர்ச்சிகள் ஆக்கப்படும் போது அந்த பக்தி கொண்ட ஆன்மா இன்னொரு உடலுக்குள் ஈர்க்கப்பட்டு தன்னை அறியாமலேயே அருளாடி கீழே விழுகின்றார். எங்கே பெறல்கின்றோம், என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. ஆக இன்னொரு உடலில் விளைந்த இந்த உணர்வுகள் இந்த உடலில் வந்து அத்தகைய நிலைகளை உருவாக்கி பார்க்கலாம். ஐயப்பன் கோயில் கும்பது அவங்களுடைய இந்த ஒளி இலைகளை எழுப்பப்படும் போது இதே பக்தியில் இருந்த ஆன்மாக்கள் இன்னொரு அவருடைய குடும்பத்தில் அது ஈர்க்கப்பட்டு என்றது தவறாக சொல்லவில்லை. மனிதனுடைய ஆவேச உணர்வுகள் எதை நுகர்கொண்டமோ நமது உயிர் அது இயக்கியதான் தீரும். அந்த உணர்வுகளை உடலில் பரப்பியதான் இது கொள்ளதல் வேண்டும்.